நல்லா பொன்னிறமா வரணும் வெங்காயம். அதுக்கப்புறம் தக்காளி போடு. மாமா இப்போவே வாசனை அழுதே மாமா. இது வெறும் ஆரம்பம்தான். போக போக பாரு, சும்மா அள்ளும். சாதாரண பிரியாணி தான் செய்யறாங்க போல. நல்லா வாசனை வருது. இது அப்படியே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதுதான். மீன் தோண்டில மாட்டிடுச்சு. பிருந்தா மாமா, இது எல்லாரும் சாதாரண பிரியாணி நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இது அப்படியெல்லாம் இல்ல, ஸ்பெஷல் பிரியாணி. அப்படியா மாமா? நான் அதுக்கு ஒரு சீக்ரெட் ரெசிபி வச்சிருக்கேன். சீக்ரெட் ரெசிபியா? இது வரைக்கும் நான் யார்கிட்டயுமே சொன்னதில்ல, உனக்காக சொல்ல போறேன். சொல்லுங்க மாமா, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். உன்னை நான் நம்ப மாட்டேன். எங்க சத்தியம் பண்ணு. என்ன மாமா, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இல்ல, இதெல்லாம் எவ்வளவு பெரிய பிசினஸ் சீக்ரெட் தெரியுமா? இத சொல்றதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. சத்தியம் பண்ணா சொல்லுவேன். சத்தியமா மாமா? அப்படி என்ன சீக்ரெட்டா இருக்கும்? என்னடா ஒழுங்கா சமைக்கிறாளா? பிரியாணில எல்லாரும் இஞ்சி போடுவாங்க, வெங்காயம் போடுவாங்க, ஏன் புதினா கொத்தமல்லி கூட அரைச்சு ஊத்துவாங்கன்னு வை. ஆனா நம்ம இதுல மாம்பழம் சேர்க்க போறோம். மாம்பழத்துல பிரியாணியா? டேய், மாம்பழமா? ஆமா, மாம்பழம் தான். டேய், இவனாவது மாம்பழத்துல பிரியாணி செய்வானடா? நான் செய்வேனே, யூனிக் டேஸ்ட். இந்த டேஸ்ட் அடிச்சுக்கிறதுக்கு உலகத்திலேயே பிரியாணி கிடையாது. நீங்கெல்லாம் வெறும் லோக்கல் பிரியாணி தான் சாப்பிட்டுருப்பீங்க. இது இன்டர்நேஷனல் பிரியாணி. கேக்குதா? டேய், யாராவது மாம்பழத்துல பிரியாணி பண்ணுவாங்களா? உள்ள பிச்சி பிச்சி கேட்டுட்டு இருக்கா. ஓஹோ, மாம்பழ பிரியாணியா? அப்போ பிரியாணில மாம்பழத்தை சேர்க்கணுமா? இப்ப மாம்பழத்துக்கு எங்க போறது? அட ஆமா. ஏமாடா, மாம்பழம் கிடைக்கலன்னா எப்படி பிரியாணி பண்ண முடியும்? மாம்பழம் கிடைக்கலன்னா என்ன, அன்னாச்சி பழம் இருக்கு, மங்குஸ்தான் போடலாம், ஏன் டிராகன் ஃப்ரூட் கூட போடலாம். ஒவ்வொரு பழத்துக்கும் ஒவ்வொரு டேஸ்ட், ஒவ்வொரு ஃப்ளேவர். நீங்க எந்த பழம் வேண்டாலும் போடலாம் வீரா. இன்னைக்கு மாம்பழ பிரியாணி, நாளைக்கு அன்னாசி பழ பிரியாணி, அப்படி வெரைட்டி வெரைட்டியா போடுவோம். சரி, நாமளும் அப்படியே செஞ்சிருவோம். சொன்னது உண்மை இல்ல. வேற யார மாமா? அது யாருக்குன்னு கொஞ்ச நேரம் பொறுத்து தெரியும். ஓ, தீஞ்சிர போ. அப்ப இது பருப்பு வேணாமா? மாம்பழம் இருக்கா? ஐயோ, மாம்பழம் இல்லையே. இந்த நேரம் பார்த்து எல்லா மாம்பழத்தையும் சாப்பிட்டாங்க போல இருக்கு. இப்போ என்ன பண்றது? நல்ல வேலை, அன்னாச்சி பழமாவது வச்சிருக்காங்க. சூப்பர், இதை அரைச்சி ஜூஸ் ஆக்கிட வேண்டியதுதான். அன்னாச்சி பழ ஜூஸ் போட்டு சூப்பரா பிரியாணி பண்ணிடலாம். நல்ல வாசனையா இருக்கு. அன்னாசி பூ சேர்க்கறதுக்கு பதிலா அன்னாச்சி பழத்தை சேர்த்துக்கலாம். மாம்பழ பிரியாணி பண்றாங்களாம். மாம்பழ பிரியாணி. இந்த அன்னாச்சி பழ பிரியாணிக்கு முன்னாடி உன்னாலாம் நிக்கவே முடியாது. பிருந்தா, அந்த புதினா தட்டு எடுத்து கொடு. சரி மாமா. போ, அதை விடாம கிண்டிக்கிட்டே இரு. இந்தா, இத கிள்ளி கொடுங்க. ஏய், ஹோட்டல் அவதானடா கலந்துக்கறா, என்ன எதுக்கு வேலை வாங்குற? ஏன் உன் தங்கச்சிக்கு நீ உதவி பண்ண மாட்டியா? பண்ணு. கை கொடு.
உன் மச்சினிச்சுக்கு நீ உதவ மாட்டியா? அப்படின்னு இல்ல. இந்த குடும்பமே இப்படிதான் போல. எனக்குன்னு வந்து சேர்ந்துருக்கீங்களே. ஆஹா இதெல்லாம் வேணாம். மாமா, உள்ள இருந்து நல்ல வாசனை வர மாதிரி இருக்குல்ல? நல்ல வாசனை தானே, சாப்பிடும்போது இதோட நல்ல வாசனையா இருக்கும். நீங்க நம்ம பிரியாணில கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்றீங்களா? இந்தாங்க போடு. அத இல்ல இத. ஓகே மாமா, மாம்பழத்தை சேர்த்துட்டேன். அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து என்ன? அடுத்து கரம் மசாலா இருக்கா, அதுல 2 கரண்டி அள்ளி போடு. ஓகே மாமா. 2 கரண்டி கரம் மசாலா நாங்களும் சேர்ப்போம்ல. வரட்டும்னா நல்லபடியா கவனிச்சு அனுப்பலாம். மாறா, வாங்க அங்கிள், எப்படி இருக்கீங்க? என்னப்பா இங்க நிக்கிற? சும்மாதான் அங்கிள். சரி வா உள்ள போலாம். நீங்க உள்ள போங்க அங்கிள், நான் வரேன். போமா. பாத்துமா, யார் இது? ராமச்சந்திரன் இருக்காருல்ல, அவருடைய கடைசி பையன். ஏரியாவுல அவருக்கு நிறைய செல்வாக்கு இருக்கு. ஓகே. எம்எல்ஏ உனக்கு நல்ல பழக்கமா என்ன? நம்மளால ஒரு 2000 ஓட்டு விழும், அதனால பழக்கம். ராமச்சந்திரா, எல்லாம் கரெக்டா வள்ளி வந்துட்டாங்க. வந்துட்டாங்க.